بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن منكم إلا واردها كان على ربك حتما مقضيا. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடையும் மிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இஅ்திகாஃப் நிய்யத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு, இறை எச்சத்தை கொண்டு நசீகத்து செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் இந்த ரமலானுடைய மாதம். ரமலானின் முதலாவது 10 அல்லாஹ்வின் அருளை பெறுவதற்கும், ரமலானின் 2வது 10 அல்லாஹ்வின் மன்னிப்பை பெறுவதற்கும், ரமலானின் 3வது 10 நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்குமாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதாக சொல்வார்கள். அந்த வகையில் 3வது 10 அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய நாம் நரகத்திலிருந்து விடுதலை பெறும் விஷயத்திலே அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ் நாம் அனைவரையும் சுகிரவாசிகளாக கபூல் செய்து கொள்வானாக. சூர் ஊதப்படுகிற போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் மாண்டு போய்விடும், உலகமே அழிக்கப்பட்டுவிடும். மீண்டும் ஒரு சூர் ஊதப்படும். அந்த சூர் ஊதப்படுகிற போது மரணித்த அனைத்து ஜீவராசிகளும் மீண்டும் உயிர் பெற்று எழும். மனிதர்கள் மீண்டும் உயிர் பெற்று எழுகிற போது இந்த உலகம் இந்த உலகமாக இருக்காது. யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்தி வஸ்ஸமாவாத் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். சூர் ஊதப்பட்டு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற போது இந்த உலகத்தை நாம் பார்க்க மாட்டோம், அது வேறு உலகமாக இருக்கும். லா தரா ஃபீஹா இவஜன் வலா அம்தா. அந்த உலகத்தில் எந்த பள்ளமும், எந்த மேடும், எந்த கோணலும், எந்த வளைவும் இல்லாத ஒரு உலகம். அதுதான் மஹ்ஷர். விசாரணை நிறைவு செய்யப்படும். விசாரணை நிறைவு செய்யப்பட்டதற்கு பிறகு சிராத்துல் முஸ்தகீம் என்கின்ற ஒரு பாலம் நரகத்தின் மீது அமைக்கப்படும். விசாரணையில் கூட சிலருக்கு விதிவிலக்கு உண்டு, அவர்களுக்கு விசாரணை செய்யப்பட மாட்டாது. ஆனால் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கும் விஷயத்தில் விதிவிலக்கு அளிக்கப்பட்டவர்கள் என்று யாருமே கிடையாது. நபிமார்கள் உள்பட அத்துணை பேரும் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து தான் ஆக வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த பாலத்தை கடந்துதான் ஆக வேண்டும், அதுதான் அல்லாஹ்வினுடைய விதி என்பதாக சொல்லுகிறான். நபிமார்கள் மின்னல் வேகத்தில் அந்த பாலத்தை கடந்து சென்று விடுவார்கள். கீழே நரகம் இருப்பது கூட தெரியாத நிலையில். அடுத்து நல்லவர்கள், உயர்ந்தவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிலர் காற்று வீசுவதை போன்று நரகத்தின் பாலத்தை கடந்து விடுவார்கள். 3வது வகையினர் பாவங்களையும் புரிந்தவர்கள். சிலர் ஓடி வருவார்கள், சிலர் நடந்து வருவார்கள், சிலர் தவழ்ந்து வருவார்கள், சிலர் உருண்டு வருவார்கள். அவரவர்களினுடைய பாவத்திற்கு ஏற்றவாறு அந்த பாலத்தை கடப்பார்கள். இப்படி பல்வேறு சிரமங்களுக்கு நடுவே சிராத்துல் முஸ்தகீம் என்கின்ற பாலத்தை கடந்து வருவார்கள். அவர்கள் செய்த பாவத்திற்கான ஒரு பரிகாரமாக கூட அந்த ஜுவாலையினுடைய வேகத்தை அவர்கள் உணர்வார்கள். அதன் மூலமாக கூட அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். கடைசி நபராக நரகத்தில் தவழ்ந்து தவழ்ந்து முட்டி மோதி சிரமப்பட்டு சுவர்க்கத்திற்கு வரக்கூடிய கடைசி நபரை பற்றி நான் சொல்லவா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள்,
அவர் பாலத்தை கடந்து விடுவார். அங்கே ஒரு நிழல் இருக்கும். அந்த நிழலுக்கு நான் செல்கிறேன் என்பதாக அல்லாஹ்விடத்திலே கேட்பார். அல்லாஹ் அந்த நிழலுக்கு கொண்டு வந்து சேர்ப்பான். அந்த நிழலில் இலைப்பாரியவர் அப்படியே பார்ப்பார். வெகு தூரத்தில் ஒரு விசாலமான மரம் ஒன்று தெரியும். அங்கேயும் நிழல் இருக்கும். அல்லாஹ்விடத்திலே கேட்பார், யா அல்லாஹ், அங்கே ஒரு விசாலமான மரம் இருக்கிறதே, அங்கே நான் செல்லலாமா? அங்கே சென்றால் அந்த மரத்தினுடைய கனிகளை கொஞ்சம் புசிக்கலாமே என்பதாக கேட்பார். அப்போது அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சரி என்று அந்த இடத்திலே கொண்டு வந்து விடுவான். அங்கிருந்து அவர் அந்த பழங்களை புசித்துக் கொண்டிருக்கிற போது அருகேதான் சுவர்க்கம். உள்ளே சுவர்க்கவாசிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வார்த்தைகள் எல்லாம் காதுகளில் விழுகிறது. யா அல்லாஹ், நான் அங்கே செல்லலாமா என்பதாக கேட்பான். அப்போது அல்லாஹ் சொல்லுவான், அப்படியா, சுவர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமா? உனக்கு எப்படிப்பட்ட சுவர்க்கம் வேண்டும் கேள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். அவன் அதையும் இதையும் யோசித்து எப்படி கேட்கலாம் என்று கற்பனை செய்து கொண்டிருக்கிற போதே அல்லாஹ் சொல்லுவான், நீ எங்கிருந்து வந்தாயோ அந்த உலகம், அந்த உலகத்தை போன்று 2 மடங்கு உனக்கு நான் சுவர்க்கத்தை தரவா என்பதாக கேட்பான். அவனே ஆச்சரியப்பட்டு அல்லாஹ்விடத்திலே கேட்பான், யா அல்லாஹ், கண்ணியமிக்கவனே, வல்லமை பொருந்தியவனே, நீயே என்னை நகைக்கலாமா என்பதாக கேட்பான். இதை சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். சஹாபாக்களும் சிரித்தார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், நான் ஏன் சிரித்தேன் தெரியுமா? இந்த வார்த்தையை அவன் கேட்கிற போது அல்லாஹ்வும் சிரித்தான் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமிக்கவனே, வல்லமை பொருந்தியவனே, நீயே என்னை நகைக்கலாமா என்று அவன் கேட்டபோது அல்லாஹ்வே சிரித்தான். சிரித்துவிட்டு அவருக்கு இந்த உலகத்தை போன்று 2 மடங்கிலான சுவர்க்கத்தை தருவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கடைசியாக கடந்து வரக்கூடிய கடைநிலையில் உள்ளவருக்கு கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 2 மடங்கு தருகிறான் என்று சொன்னால், நல்லமல்கள் செய்து சுவர்க்கம் போகக்கூடியவர்களுக்கு எவ்வளவு பெரிய உபகாரங்கள் காத்திருக்கிறது என்பதையும் நாம் சிந்தனையில் கொள்ள முடிகிறது. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்ததற்கு பிறகு மிகப்பெரிய மைதானம் அமைக்கப்படும். அங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து கியாமத்தினுடைய கடைசி மனிதர்கள் வரை யார் யாரெல்லாம் நரகத்திலிருந்து தப்பித்து சுவர்க்கவாசிகளாக வந்து விட்டார்களோ அத்துணை பேருமே 3 வரிசைகளில் நிறுத்தப்படுவார்கள். ஒவ்வொரு வரிசையிலும் கோடான கோடி மக்கள் இருப்பார்கள். முதல் வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் தான் அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன், முந்தி செல்லக்கூடியவர்கள். எல்லா காரியங்களிலும் முந்தி செய்தார்கள். எனவே அவர்கள் இங்கேயும் சுவர்க்கத்திற்குள் முந்தி செல்வார்கள். அல்லாஹ் அவர்களை முதல் வரிசையில் நிறுத்துவான். 2வது வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் வலது கரத்தில் பட்டோலையை பெற்றவர்கள். இவர்களும் அதிகமாக நன்மையை செய்து சுவர்க்கவாசிகளாகவே உலகத்திலும் வாழ்ந்தவர்கள். 3வது வரிசையிலும் நிறுத்தப்படுவார்கள். அவர்கள் வமின்கும் ஸாலிமுல் லினஃப்ஸி, அவர்கள் சில பாவங்களை செய்து தங்களுக்கு தாங்களே அநீதமும் செய்திருப்பார்கள். அவர்களும் சுவர்க்கம் தான் செல்ல போகிறார்கள். ஆனால் கடைநிலை 3வது நிலையில் அவர்கள் சுவர்க்கத்திற்கு செல்ல போகிறார்கள். இந்த 3 வரிசையில் உலகத்தினுடைய அத்துணை மனிதர்களும் நிறுத்தப்படுவார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இதோ இந்த 3 வரிசையில் நிற்கக்கூடியவர்களில் 2 பகுதி மக்கள் என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள். மற்றவர்கள் தான் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரையிலானவர்களை பின்பற்றியவர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வனஹனுல் ஆகிரூன் வஸ்ஸாபிகூன யௌமல் கியாமா, நாம் கடைசி சமுதாயமாக இருந்தாலும் முந்தி சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையிலே நாம் எல்லாம் சுவர்க்கத்திற்குள் நுழைவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சுவர்க்கத்தினுடைய பூட்டை அசைத்து சுவர்க்கத்தின் வாசலை திறப்பார்கள். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் வழங்குவான். சுவர்க்கத்தில் 8 வாசல்கள் இருக்கும். முதலாவது வாசல் பாபுஸ் ஸலா, 2வது வாசல் பாபுல் ஜிஹாத், 3வது வாசல் பாபுர் ரய்யான், 4வது வாசல் பாபுல் ஜிஹாத், 5வது வாசல் பாபுல் ஐமன், 6வது வாசல் பாபுல் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ், 7வது வாசல் பாபுல் பிர்ருல் வாலிதைன், 8வது வாசல் ஹதீஸில் வரவில்லை, ஆனால் 8 வாசல்கள் இருக்கிறது. அறிஞர்கள் சொல்லுவார்கள் 8வது வாசல் பாபுல் ஹஜ் என்பதாக சொல்லுவார்கள். பாபு ஸலா, அதிகம் தொழுதவர்கள், ஃபர்லான
தொழுகை, நஃபிலான தொழுகை, உபரியான தொழுகை என்று எல்லா விஷயங்களுக்கும் தொழுகையில் நாட்டம் உள்ளவர்கள் பாபு ஸலாவின் வழியாக உள்ளே சொல்லுவார்கள். அல்லாஹ்வினுடைய பாதையிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர்கள் பாபுல் ஜிஹாதின் வழியாக உள்ளே சொல்லுவார்கள். நோன்பிற்கு முக்கியத்துவம் தந்து அதிலேயே தன்னை திளைத்துக் கொண்டவர்கள் பாபு ரையான் என்கின்ற வாசல் வழியே சுவர்க்கம் செல்லுவார்கள். தான் சம்பாதித்தவைகளை எல்லாம் தான தர்மங்களாக மக்களுக்கு தந்து பெயர் பெற்றவர்கள் பாபு சதகாவின் வழியாக உள்ளே சொல்லுவார்கள். இந்த 4 வாசல்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த 4லும் நுழையக்கூடியவர்கள் என்று யாரேனும் உண்டா என்பதாக கேட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது நீங்கள் தான் என்பதாக சொன்னார்கள். 5வது வாசல் பாபுல் ஐமன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷஃபாஅத் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை அல்லாஹ் வழங்குகிறான் அல்லவா? அதில் ஒரு வகை என்ன தெரியுமா? நரகம் என்று முடிவு செய்யப்பட்டவர்களை சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடியது ஒரு வகை. கேள்வி கணக்கே இல்லாமல் சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருப்பான். அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் விரும்பியவர்களை சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்லுங்கள், அவர்களுக்கு கேள்வி கணக்கே கிடையாது என்பதாக சொல்லுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கணக்கே இல்லாமல் சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்வார்களே, அவர்கள் நுழையக்கூடிய வாசல் தான் பாபுல் ஐமன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைஸ் இப்னு உபாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே சுவர்க்கத்தினுடைய வாசல் ஒன்றை நான் அறிவித்து தரட்டுமா? அதுதான் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். யார் இந்த லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்பதை அதிகம் அதிகம் ஓதுகிறார்களோ அவர்கள் சுவனத்தினுடைய குவியலை பெற்றுக் கொள்கிறார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முழுக்க அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கான ஒரு வாசல். எல்லாவற்றிற்கும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை. நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் விருப்பமானது நடந்தாலும் வெறுப்பானது நடந்தாலும் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்று முழுமையான தவக்குல் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கான வாசல் தான் பாபுல் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அடுத்து 7வது வாசல் பாபுல் பிர்ருல் வாலிதைன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுவர்க்கத்தினுடைய நடுவாசலை நான் சொல்லவா? அதுதான் உங்களுடைய தந்தை என்பதாக சொன்னார்கள். யார் தன்னுடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களுடைய உள்ளத்தை குளிர்வித்து அவர்களினுடைய துஆவை பெற்று அதன் மூலம் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினார்களோ அவர்கள் நுழைவதற்காக வேண்டி அல்லாஹ் தனி வாசலை அமைத்து தருகிறான். அதுதான் பெற்றோர்களோடு நன்முறையில் நடந்தவர்களுக்கான வாசல் பாபு பிர்ருல் வாலிதைன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அறிஞர்கள் சொல்லுவார்கள், பாபுல் ஹஜ் என்ற ஒரு வாசல் இருக்கிறது, அது 8வது வாசல் என்பதாக சொல்லுவார்கள். இந்த 8 வாசல்கள் வழியாக சுவர்க்கவாசிகள் நுழைவார்கள். சுவர்க்கமும் 7 சுவர்க்கம் இருக்கிறது. ஜன்னத்து ஆதன் என்று ஒரு சொர்க்கம், ஜன்னத்து நயீன் என்று ஒரு சொர்க்கம், ஜன்னத்து இல்லியீன் என்று ஒரு சொர்க்கம், இப்படி எல்லாம் 7 வகையான சுவர்க்கம் இருக்கிறது. அதில் உயர்ந்த சுவர்க்கம் தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அதிலும் பல படிப்பினங்கள் இருக்கிறது. குர்ஆனினுடைய எத்துணை வசனங்கள் இருக்கிறதோ அத்துணை படிப்பினங்கள் இருக்கிறது என்பதாகவும் சொல்லப்படுகிறது. குர்ஆனில் எத்துணை எழுத்துக்கள் இருக்கிறதோ அத்துணை படித்திரங்கள் இருக்கிறது என்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஒரு படித்திரத்திற்கும் இன்னொரு படித்திரத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்பது கிழக்கிற்கும் மேற்கிற்கும் உள்ள வித்தியாசம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுவர்க்கத்திற்குள் சென்றதற்கு பிறகு சிறுநீர் கழிக்க மாட்டார், பலம் கழிக்க மாட்டார், காற்று விரியாது, சளி வராது, வாந்தி வராது, கொட்டாவி வராது, தலைவலி வராது, மயக்கம் வராது, காய்ச்சல் வராது, நரை முடி இல்லை, வயோதிகம் இல்லை. எதுவெல்லாம் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் முகம் சுழிக்கிறோமோ அப்படிப்பட்ட எந்த அசைவுகளும் நாளை மறுமையில் இருக்காது. பகல் இல்லை, இரவில்லை, சந்திரன் இல்லை, சூரியன் இல்லை, பால் ஆறு, தேன் ஆறு, மது ஆறு, சுவையுள்ள நீர் ஆறு, இப்படி அல்லாஹ் வகை வகையான நீரை தருகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஹவுலுல் கௌசர் என்பதும் கூட சுவர்க்கத்தினுடைய அற்புதமான ஆறுகளில் ஒன்று. விரும்பிய பழங்களை சாப்பிடுவார், பறவைகளினுடைய இறைச்சிகளை சாப்பிடுவார். அவர் எதையெல்லாம் நாடுகிறாரோ எல்லாம் அவருக்கு கொண்டு வந்து தரப்படும். தினந்தோறும் 70 ஜோடி ஆடைகள் அவருக்கு தரப்படும். எல்லாவற்றையும் அவர் அனுபவிப்பார். அவர் வாழுகிற இடமே தங்கம், அவர் வசிக்கிற இடமே கஸ்தூரி. இன்று எதுவெல்லாம் வாங்குவதற்கும் பயன்படுத்துவதற்கும் பாரதூரமாக இருக்கிறதோ அதுவெல்லாம் அவருக்கு முன்னால் கொட்டி கிடக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் நரக
நரகத்தில் அதிகம் பெண்களை கண்டேன் என்பதாக சொன்னார்கள். பெண்கள் அதிர்ச்சி அடைந்து கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், ஏன் அதிகம் நரகத்தில் பெண்கள் இருக்கிறார்கள் என்பதாக கேட்டபோது நபி அவர்கள் சொன்னார்கள், ஆம், அதிகம் சபிக்கக்கூடியவர்களாகவும் அதிகம் கணவனுக்கு நன்றி கெட்டவர்களாகவும் இருக்கிற காரணத்தினால் அவர்கள் நரகம் புகுகிறார்கள் என்பதாக சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண்களையும் செல்வந்தர்களையும் நரகில் அதிகம் கண்டேன், ஏழைகளை நான் சுவர்க்கத்தில் அதிகம் கண்டேன் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். பெண்கள் அதிகம் நரகிற்கு சென்று விட்டால் சுவர்க்கம் சென்ற ஆண்களுக்கான ஜோடியார் அதோ அதான் சுவனக்கன்னிகள். நபி அவர்கள் சொன்னார்கள், உலகத்தினுடைய நம்முடைய மனைவிமார்கள் நாளை மறுமையில் சுவர்க்க கன்னிகளை விட அதிக ஜோதி உள்ளவர்களாக இருப்பார்கள் என்பதாக சொன்னார்கள். ஆக எல்லாம் இன்பம், அனைத்தும் இன்பம், தடுப்பதற்கு எதுவும் இல்லை, ஹராம் என்று ஒன்றுமில்லை என்கின்ற ஒரு நிலையில் சுவர்க்கத்தினுடைய இன்பங்களை சுவர்க்கவாசிகள் அனுபவிப்பார்கள். அங்கேயும் வெள்ளிக்கிழமை உண்டு. அதற்கு யௌமுல் மசீத் என்பதாக சொல்லப்படும். அறிவிப்பு செய்யப்படும், அல்லாஹ் உங்களை அழைக்கிறான், அனைவரும் வாருங்கள் என்பதாக. ரஃப் ரஃப் என்கின்ற ஒரு வாகனம், சுவனத்து வாகனம் வழங்கப்படும். அந்த வாகனத்தை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வினுடைய அழைப்பை ஏற்று அங்கே செல்வார்கள். அங்கே உயர்ந்த சிம்மாசனங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த சிம்மாசனங்களிலே நபிமார்கள், உயர்ந்தவர்கள், சாலிஹீன்கள் எல்லாம் அமர்ந்திருப்பார்கள். சிலருக்கு சிம்மாசனம் இருக்காது, அவர்கள் கஸ்தூரி மேடைகளில் அமர வைக்கப்படுவார்கள். அப்போது அல்லாஹ் வருவான், அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதாக சலாம் சொல்லுவான். உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் என்பதாக சொல்லுவான். அடியார்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், எங்களை மன்னித்து இந்த உயர்தரமான சுவர்க்கத்தை தந்திருக்கிறாயே, இந்த உபகாரம் எங்களுக்கு போதாதா, இனி கேட்பதற்கு என்ன இருக்கிறது என்பதாக கேட்பார்கள். அப்போது அல்லாஹ் சொல்லுவான், இன்னும் இருக்கிறது, அறிந்தவர்களிடத்திலே கேளுங்கள் என்பதாக சொல்லுவான். அப்போது ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்பார்கள், அல்லாஹ் கேட்க சொல்லுகிறானே, எதை கேட்பது? ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் சுவர்க்கத்தில் தான் இருந்தேன், அல்லாஹ்வினுடைய கோபத்தால் சுவர்க்கத்தில் இருந்து நான் பூமிக்கு அனுப்பப்பட்டேன். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், யா அல்லாஹ், எங்களின் மீது நீ இனி கோபமே படக்கூடாது, உன்னுடைய பொருத்தம் தான் வேண்டும் என்பதாக கேளுங்கள் என்பதாக ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி தருவார்கள். அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், உன்னுடைய பொருத்தம் வேண்டும், எங்களின் மீது நீ கோபப்படவே கூடாது என்பதாக சொல்வார்கள். அல்லாஹ் அப்படியே அதை ஏற்றுக்கொள்வான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கேட்பார்கள், அல்லாஹ் கேட்க சொல்லுகிறான், எதை கேட்பது என்று. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், நான் உலகத்தில் வாழ்ந்த போது அல்லாஹ்வை காண வேண்டும் என்று கேட்டேன், அல்லாஹ் அந்த வாய்ப்பை தரவில்லை, அல்லாஹ்வை காண வேண்டும் என்று கேளுங்கள் என்பதாக சொல்லி தருவார்கள். அடியார்கள் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், உன்னுடைய காட்சியை நாங்கள் காண வேண்டும் என்பதாக சொல்லுகிற போது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தன்னுடைய திரையை அகற்றுவான். அடியார்கள் அத்துணை வேறும் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். இந்த காட்சிக்குத்தான் லிகா என்று சொல்லுவார்கள். அல்லாஹ்வை காணக்கூடிய இந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பௌர்ணமி தினத்தன்று சந்திரனை பார்ப்பதை போன்று யாரும் யாரையும் மறைக்காமல் அல்லாஹ்வை காண்பார்கள் என்பதாக சொன்னார்கள். பௌர்ணமி அன்று சந்திரனை காண்பதில் எந்த சிரமமும் இருக்காதல்லவா, யாருடைய தலையும் மறைக்காதல்லவா, அதுபோன்று அல்லாஹ்வை நீங்கள் பௌர்ணமி தின சந்திரனை போன்று காண்பீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி அல்லாஹ்வை காண்போம். அல்லாஹ்வை காண்கிற அந்த காட்சியிலே மெய்மறந்து போய்விடுவார்கள். நாம் எங்கே நிற்கிறோம் என்று தெரியாது, நாம் எதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று தெரியாது. இன்பத்திற்கு மேல் இன்பம், மீண்டும் தன்னுடைய இருப்பிடத்திற்கு செல்ல வேண்டும் என்று கூட அவர்களுக்கு சிந்தனை வராது. அந்த அளவிற்கு அப்படியே அல்லாஹ்வினுடைய அழகிலே மயங்கி போய் நிற்பார்கள். அப்போது அவர்களுக்கு சொல்லப்படும், அல்லாஹ் உங்களுக்கு என்று ஒரு சந்தையை வைத்திருக்கிறான், அங்கே நீங்கள் செல்லலாம் என்று சொல்லப்படும். அங்கே சென்று பார்ப்பார்கள், அது ஒரு உருவ சந்தை. அங்கே அழகழகான தோற்றங்கள் இருக்கிறது. நமக்கு எந்த தோற்றம் பிடிக்கிறதோ அந்த தோற்றத்தை எடுத்து மாட்டிக்கொள்ளலாம், அந்த தோற்றத்திற்கு நாம் மாறிவிடலாம். இன்று நாம் இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், ஆனால் முடியாது. ஆனால் சுவர்க்கத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அப்படி நம்முடைய தோற்றத்தை மாற்றிக்கொள்ளலாம். அந்த உருவ சந்தையிலே தனக்கு பிடித்தமான உருவத்தை தன்னுடைய உருவமாக ஆக்கிக் கொள்வார்கள். பிறகு வழங்கப்பட்ட அந்த சுவனத்தினுடைய வாகனத்தை ஓட்டிக்கொண்டு தன்னுடைய இருப்பிடத்திற்கு செல்வார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி அற்புதமான சுவர்க்கம், எதை ஆசைப்பட்டாலும் எந்த வாசலிலும் நுழையலாம் என்று சிலர் இருப்பார்கள். அதற்கென்றும் சில அமல்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதில் ஒரு அமலை சொல்கிறேன், சிந்தனையில் வைத்துக் கொண்டு செயல்படுத்துங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார்
ஒது செய்து முடித்ததற்கு பிறகு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்கிறாரோ அவருக்கு நாளை மறுமையில் அவர் விரும்புகிற சுவனத்தின் வாசல் வழியே நுழைவதற்கு அல்லாஹ் அனுமதி தருகிறான் என்பதாக சொன்னார். ஒது செஞ்சு முடிச்ச உடனே அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு எவ்வளவு இலகுவானது. ஆனா மறக்காம சொல்லணும், 5 நேரமும் சொல்லணும். 1000 முறை நாம் ஒது செய்கிறோம், அத்துணை முறையும் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னோம் என்று சொன்னால் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த வாசலிலும் நுழையலாம் என்கின்ற அனுமதியை தருகிறான். சுவர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகின்ற சில நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டவர்களுக்கும் அந்த பாக்கியம் உண்டு. சுவர்க்கம் எப்போதெல்லாம் திறக்கப்படுகிறது தெரியுமா? இந்த ரமலானுடைய மாசத்தில் நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்பட்டு சுவர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. ஜவாலுடைய நேரம், சூரியன் உச்சத்தில் இருந்து சாய்கிறது அல்லவா, அந்த சாய்கிற நேரத்திலே சுவர்க்கத்தினுடைய வாசல் திறக்கப்படுகிறது. ஒவ்வொரு வாரமும் திங்களும் வியாழனும் சுவர்க்கத்தினுடைய வாசல் திறக்கப்படுகிறது. எனவேதான் அறிஞர்களும் முன்னோர்களும் நபிமார்களும் திங்களும் வியாழனும் நோன்பு நோற்று அதை சங்கைப்படுத்துவார்கள். இந்த நேரத்தை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொண்டவர்களுக்கும் சுவர்க்கம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதர் ஒவ்வொரு நாளும் 3 முறையாவது குறைந்தது சுவர்க்கத்தை கேட்கிறாரோ அவர் சுவர்க்கத்தை விட்டு தூரமாக்கப்பட மாட்டார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஜன்னா. யா அல்லாஹ் உன்னிடத்தில் சுவர்க்கத்தை கேட்கிறேன், யா அல்லாஹ் உன்னிடத்தில் சுவர்க்கத்தை கேட்கிறேன், யா அல்லாஹ் உன்னிடத்தில் சுவர்க்கத்தை கேட்கிறேன். ஒவ்வொரு நாளும் குறைந்தது 3 முறையாவது யார் சுவர்க்கத்தை கேட்கிறாரோ அவர் சுவர்க்கத்தை விட்டு தூரமாக்கப்பட மாட்டார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறதே, சுவர்க்கத்தினுடைய வாசல் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய மாதம். நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்குண்டான அற்புதமான சந்தர்ப்பத்தை வழங்கக்கூடிய தருணம். இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின்னார் வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். யார் நரகத்திலிருந்து முழுக்க பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்திற்குள் நுழைந்து விட்டாரோ அவர்தான் உண்மையான வெற்றியாளர் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். ஆக சுவர்க்கவாசிகளாக ஆக வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷமா இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள கஷ்டமாக இருந்தாலும் சரி, எல்லாமே டெம்பரரி தான், எல்லாமே டெம்பரரி தான். ஆனா பெர்மனன்டான வாழ்க்கை தான், பெர்மனன்ட் அதுதான். அதனால இந்த உலகம் இருக்குதே நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப நொந்துக்க தேவையில்லை. ஏன்னு சொன்னா டெம்பரரி. உலகத்துல ஒண்ணு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக வேண்டி தலைகால் புரியாமல் குதிக்கவும் தேவையில்லை. ஏன்? அதுவும் டெம்பரரி தான். எதை இழந்தாலும் அதுவும் தற்காலிகம், எதை பெற்றாலும் அதுவும் தற்காலிகம். இங்கே நொந்து கொள்வதற்கோ சந்தோஷத்தில் குதிப்பதற்கோ ஒன்றுமில்லை. இந்த புரிதல் இருந்தாவே போதும். இந்த மார்க்கத்தை பின்பற்றி நடப்பதற்கும் அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு நடப்பதற்கும் இந்த புரிதல் போதுமானது. ஒரு நாள் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்போம், ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நிற்போம், ஒரு நாள் அந்த சஹாபாக்களினுடைய மஜ்லிஸில் கலப்போம். அப்போது நம்முடைய நிலை எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்த்தாலே அந்த சந்தோஷத்திலே நாம் புலங்காகிதம் அடையலாம். அவ்வளவு பெரிய இன்பமோ இன்பம் என்று அல்லாஹ்வால் சித்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த சுவர்க்கத்தை உலகத்தினுடைய இன்பங்களுக்காக வேண்டி நாம் இழந்து விடக்கூடாது. உலகத்தினுடைய இன்பங்களுக்காக வேண்டி சுவர்க்கத்தை இழப்பதை விட சுவர்க்கத்தினுடைய இன்பத்திற்காக வேண்டி உலகத்தினுடைய இன்பங்களை இழப்பதே சிறப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் சில நேரங்கள்ல இதுவும் அதை தடுக்கும், அது இதை தடுக்கும். அந்த மாதிரி இரண்டும் போட்டி போடுகிற ஒரு நிலை வருகிற போது இது உலகமா மறுமையா என்று யோசித்து சரியான முடிவெடுக்கக்கூடிய சிறந்த முஸ்லிம்களாக நாம் இருக்க வேண்டும். ஆக இந்த ரமலானுடைய மாதம் சுவர்க்கத்தை பெற்று தருவதற்குண்டான வாய்ப்பையும் உத்தரவாதத்தையும் அதிகம் வழங்கக்கூடிய மாதம். அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக, நரகத்திலிருந்து பாதுகாப்பு தருவானாக, சுவர்க்கவாசிகளாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்து கொள்வானாக, நரகத்தின் காரியங்கள் செய்வதை விட்டும் பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்தினுடைய காரியங்களில் அதிகம் அல்லாஹ் நம்மை ஈடுபடுத்துவானாக. வா ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நற்கூலியை வழங்குவானாக. ஹபீபல்லாஹ் ரசூலல்லாஹ் இமாமல் முர்சலீன், ஹபீபல்லாஹ் ரசூலல்லாஹ் இமாமல் முர்சலீன்.